எந்தன் அம்மா, அந்த தெய்வம் உன் போல் இல்லை அம்மா. அன்பு அம்மா, அம்மா எந்தன் அம்மா, அந்த தெய்வம் உன் போல் இல்லை அம்மா. தொப்புள் கொடியா ஒரு தோட்டம் அமைத்தாய், பிள்ளைக்கனியாய் என்னை படைத்தாய். உன் உயிர் கரைத்து என் உடல் வளர்த்தாய். ஒன்றல்ல நீ செய்த தியாகம் நான் வெல்வதே. ஒரு தாயின் சபதம், ஒரு தாயின் சபதம். ஜீ தமிழ் தொலைக்காட்சியின் ஒரு தாயின் சபதம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். நம்ம எல்லாருமே நிறைய கேட்டு ரசிச்ச ரொம்ப பிரபலமான ஒரு திரைப்பாடலின் வரிகள். நிறைய பேருக்கு இது ஒரு கவிஞரின் கற்பனையில் உதித்த ரொம்ப அழகான பாடல் வரிகள், அவ்வளவுதான். ஆனா வெகு சிலர் தான் இந்த பாடல் வரிகளையே ஒரு வாழ்க்கை கொள்கையா பிடிச்சுக்கிட்டு வாழ்ந்திருக்காங்க. அப்படி வாழ்ந்தவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்படி ஜெயிச்சவங்களை தான் நாம இந்த நிகழ்ச்சியில சந்திச்சுட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு நாம சந்திக்க போகும் அன்பான அம்மா திருமதி வள்ளி. வாங்கம்மா. அன்பு அம்மா, அம்மா எந்தன் அம்மா, அந்த தெய்வம் உன் போல் இல்லை அம்மா. அன்பு அம்மா, அம்மா எந்தன் அம்மா, அந்த தெய்வம் உன் போல் இல்லை. அண்ணன் ரொம்ப பிடிக்குமா? அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. பெரிய அண்ணனா சின்ன அண்ணனா பார்க்கும்போது பெரிய அண்ணன் தான் ஃபர்ஸ்ட். சின்ன அண்ணன் மேல இன்டைரக்டா. எந்த ஒரு தாயும் குழந்தைய கொடுத்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்களே நம்ம வீட்டில் கொடுத்துட்டாலும் வரப்போவ எப்படி வச்சுக்கிறாங்க அம்மா, ஏதா வச்சுக்கிறாங்க அம்மா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் என் தங்கச்சி வந்து இது நாள் வரையும் கேட்டதே கிடையாது. இதுவரையில வந்து நான் அவள் எதிரையே அடிப்பேன், கண்டிப்பேன். ஏன் என் பிள்ளைய திட்டுற, ஏன் அடிக்கிற, ஒரு வார்த்தை கேட்கவே மாட்டாங்க. ஆனா அந்த புள்ள அவ்வளவு ஒரு அருமையா கேட்கும். இவங்கள தான் அம்மா இன்னும் அம்மாவை சித்தின்னு தான் கூப்பிடுவாப்புல. அவங்களே வச்சிருந்தாலும் இந்த அளவுக்கு முன்னேற்றத்துக்கு கொண்டு வந்திருக்க முடியாது. அதுலேருந்து நம்ம ஊருக்கு போகிறோமே தவிர அவளை பார்க்கணும் கொல்லணும் அந்த நேரமும் கிடைக்காது. ஏதோ வருஷத்துக்கு ஒரு தடவை தங்கச்சி விட்டுக்கணும். உங்களுக்கு எத்தனை வயசுல கல்யாணம் ஆச்சுமா? எனக்கு 22 வயசுல கல்யாணம் ஆச்சு. என்ன படிச்சீங்க? நான் 6வது தான் படித்தேன். படிக்கிறதுல விருப்பம் இல்லையா? வீட்டுல படிக்க வைக்கலையா? படிக்கும்போது என் தங்கச்சி பிறந்துட்டா. அவளை பார்த்துக்கிறதுக்காக குடும்ப சூழ்நிலை, அம்மா வேலைக்கு போகணும், அதனால குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக என்னை நிறுத்திட்டாங்க. ஸோ அந்த வயசுலயே அப்ப நீங்க தங்க பாப்பாவெல்லாம் நீங்க தான் பார்த்துப்பீங்களா? ஆமா, என் தங்கச்சி நான் தான் பார்த்துக்குவேன். உங்க கணவர் என்ன வேலையில பண்ணிட்டு இருந்தார்? எந்த வேலையும் செய்வார். சுண்ணாம்படிக்க போவார், கொளுத்து வேலைக்கு போவார், காய்கறி விற்க வைப்பார், அப்படியே இருந்தார். ஒரு நாள் டெஸ்ட்டு பொறுத்தல சுண்ணாம்பு அடிக்கிறதுக்காக இட்டுன்னு போனாங்க. 350 ரூபாய் சம்பளம் கொடுப்பாங்க, இட்டுன்னு போகலான்ட்டு இட்டுன்னு போனாங்க. அப்போ மாதம் 150 ரூபாய். அப்போ போகும்போது இது ஹைதராபாத்லேருந்து நாகேஸ்வரா வந்து அந்த ஆஃபீஸ் ரூமில் தங்குவாங்க. அவங்களுக்கு வந்து ஆஃபீஸ் பாயாக இருக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. அப்போ நீங்கள் இருக்கிற நடிகர் நாகேஸ்வர். ஆமாம், ஓகே ஓகே. அப்போ எங்கள் வீட்டுக்கார் வந்து சரி இப்படியா அங்கேயும் இங்கேயுமா 10 ரூபாய் 5 ரூபாய் தெரியுமே, 150 ரூபாய் கொடுத்தா போதுமே மாதம் அப்படின்னுட்டு அதில் சேர்ந்துக்கினார். வந்துட்டாரா? ஆமா, அப்ப அவரு வந்துன்னு போயின்னு இருக்கும்போது இவரு டீ காப்பி அது இது ஏதோ சொல்ற வேலையை செஞ்சுட்டு இருந்தாரு. அப்ப மறுபயணம் வரும்போது நீ வந்து வெளியில எல்லாம் எங்கன்னா ஷூட்டிங் போறதா இருந்தாக்கா கார்டு வேணும். அப்ப வந்து 400 ரூபாய் கொடுக்குறேன், நீ ஒரு கார்டு எடுத்துக்க. திரு நாகேஸ்வர் ராவ் தான் உங்களுக்கு கார்டு எடுத்து. அப்படியே அந்த ஆபீஸ்ல வேலை பார்த்துன்னு இருக்கும்போது ஒரு நாள் அவர் வந்து காலையில கேரியர் எடுத்துன்னு வருவார், இது ஃப்ளாஸ்க் எடுத்துன்னு வருவார், இஞ்சி காப்பி எல்லாம் போட்டு கொடுக்க சொல்லி என்ன சொல்லுவார். போட்டு கொடுத்தோன்னா எடுத்துன்னு போய் அவருக்கு கொடுப்பார். அப்போ போகிற சமயத்தில் காலையில் போய் கதை பூட்டை திறந்து பார்க்கும்போது இறந்துக்கிட்டார். ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டார். இவருக்கு ரொம்ப பயமாக ஆகிப்போச்சு. நம்ம ஐயாவை விட்டுட்டு வந்தோம், இப்போ போய் பார்க்கும்போது இப்படி இருக்காரு அப்படின்னு உடனே அவங்க வீட்டுக்கு எல்லாம் கம்பெனிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி என்கிட்டையுமே சொல்ல, வேலைக்கு போனவர் தான், வேலைக்கு போவார் வருவார், நான் இருக்கிறேன். இவர் வந்து
பாடி எடுத்துட்டு ஹைதராபாத்துக்கு போயிட்டாங்க. போய் அடக்கம் பண்ணி ஒரு வாரம் சென்று வீட்டுக்கு வந்தேன். என்னன்னு கேட்டால் இந்த மாதிரி ஐயா இறந்துட்டாரு. நான் தகவல் அப்போல்லாம் ஃபோன்லாம் எதுவுமே கிடையாது, தகவல் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, என்னை இட்டுன்னு போயிட்டாங்க கூடவே, எப்படி என்னான்னு கேட்கறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு போயினா அதோட அவர் அதுலேருந்து தான் சினிமா கம்பெனியில் அசிஸ்டன்ட் பாயாக வேலை பார்த்துட்டு இருந்தார். ஸோ எத்தனை வருஷங்கள் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை உங்களுடைய கணவர் இறக்கறதுக்கு முன்னால? ஒரு 20 வருஷம் இருக்கும். அப்ப எப்படி நல்லா சந்தோஷமா இருந்தீங்களாம்மா கணவர்? சந்தோஷம். நாங்கள் 2 பேர் தானே, குழந்தை கிடையாது, நாங்கள் சந்தோஷமா தான் இருந்தோம். இந்த மாதிரி அவர் ஏதோ ஒரு வேலை செஞ்சு ஓரளவு உங்க 2 பேரையும் நல்லா நீங்க நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்கிற அளவுக்கு அவர் சம்பாதிச்சாரு. நீங்க எந்த வேலையும் பார்க்கலையா அப்போ? அப்போ நான் பாட்டில் கம்பெனியில் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். ஸோ நீங்க அவர் இறந்த போதும் நீங்க வந்து அந்த பாட்டில் கழுவி கொடுக்குற வேலை தான் பண்ணிட்டு இருந்தீங்க. அதுல உங்களுக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்கும்? இப்போ வந்து சம்பளம் கம்மி தான். அப்போ வந்து 6 ரூபாயிலேருந்து நான் போனேன். 6 ரூபாய் கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு. வாரம் 36 ரூபாய் வாங்குவேன். அதை வச்சு கொஞ்சம் பார்த்துங்க. இவர் வந்து சினிமா கம்பெனியில் கொஞ்சம் நாளைக்கு தான் வேலை கிடைக்கும். அதுக்கு பிற்பாடு 2 மாதம் 3 மாதம் வேலை இல்லாதவே வீட்டில் இருப்பார். அந்த சமயம் நமக்கு வந்து நம்ம வீட்டில் இருந்தோம்னா வாடகை கொடுக்கணுமே, அதெல்லாம் நம்ம பார்க்கணுமே அப்படின்னுட்டு நான் போனேன். அந்த காசை வச்சு நாங்கள் நிறைய பார்த்துக்குவோம். ஸோ உங்களுக்கு குழந்தை இல்லை? எனக்கு குழந்தை கிடையாது. ஸோ நீங்க வந்து ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கணும்னு நீங்க நினைச்சீங்களா? எங்கள் வீட்டுக்கார் சொல்லுவார், ஒரு குழந்தைய நம்ம அனாதையில் எடுத்து நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லுவார். யார் பார்த்துக்கிறவங்க, நம்ம வேலைக்கு போனாதான் நம்மளுக்கே சாப்பாடு. அப்படி என்னும்போது குழந்தைய எப்படி நான் வளர்க்கறது அப்படின்னு சொல்லி நானா தட்டு வச்சுட்டே இருந்தேன். அப்படின்னும் போதுதான் என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆச்சு. குழந்தை பிறந்தது அவளுக்கு 88ல் பால்வாடியில் ஒரு வேலை கிடைச்சிது. வேலைக்கு பிள்ளைய விட்டுட்டு போக முடியாது அப்படின்ற சூழ்நிலையில என்கிட்ட வந்து 1 வயசு குழந்தை இருக்கும். நீ அக்கா நீ பார்த்துக்கோ குழந்தைய அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா. அந்த குழந்தையோட பேர் என்ன? மணிகண்டன். ஸோ அந்த மணிகண்டன் தான் இன்னைக்கு நல்லா வளர்ந்து நல்லா படிச்சு கை நிறைய சம்பாதிச்சு உங்களை அம்மா அம்மான்னு கொண்டாடுறாரு இல்லையா? எனக்கு வந்து குழந்தை இல்லாத ஒரு குறைய அவன் தான் எனக்கு தீர்த்தே வச்சான். அம்மா அம்மான்னு வாய் நேரம் கூப்பிடும்போது என்னுடைய குழந்தையே எனக்கு இல்லைன்ற ஞாபகமே இல்லை. எங்கள் வீட்டுக்காரர் அதுக்கு மேலே என்னை விட ரொம்ப அதிகமாகவே ரொம்ப பாசமாக இருப்பார் அவன் பேரில். அவர் இறந்த போது மணிகண்டனுக்கு என்ன வயசு இருக்கும்? அப்போ வந்து 7வது படிச்சுட்டு இருக்கான். அவர் இருந்த போது வந்து பையன் 7வது தான் படிக்கிறான். உங்க கையில இந்த ஒரே ஒரு வேலை தான் இருக்கு. ஆமா. ஒரு நாளைக்கு 6 ரூபா சம்பளம் கிடைக்கிற ஒரு வேலை. எப்படி அவரை வளர்த்து ஆளாக்கி இப்படி ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தீங்க? வந்து 96ல் கை கால் வந்துச்சு எங்க வீட்டுக்காரருக்கு. அந்த சமயம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். நான் அப்போ வடபழனியில் தான் இருக்கிறோம். வடபழனியில் இருந்தாலும் ஒரு வீட்டில் மரம் செய்வேன். 400 ரூபாய் கொடுப்பாங்க. அந்த 400 ரூபாய் வச்சு வாடகை கொடுத்துக்குவேன். பாட்டில் கம்பெனியில் 50 ரூபாய் கொடுப்பாங்க. அப்போ சம்பளம் ஏறிச்சு 50 ரூபாய் கொடுப்பாங்க. அந்த 50 ரூபாய் வச்சு சாப்பாடு அவரையும் பார்த்துக்கணும், வேலையும் போய்கிட்டு. பையன் அப்போ தான் ஸ்கூலுக்கு போவாங்க, டெஸ்ட்டு. இருந்த போதும் வந்து அந்த பலு உங்க தோள்கள்ல தான் இருந்திருக்கு. இந்த பாட்டில் கம்பெனில எல்லாம் எத்தனை மணி நேரம் இருக்கும் வேலை? 9 மணிக்கு போனால் 5:30 மணிக்கு வீட்டுக்கு வரணும். அந்த வேலையெல்லாம் ரொம்ப சிரமமா இருக்குமா? சிரமமாக தாங்க இருக்கும். அதுதான் தெரிஞ்ச வேலை. நம்ம என்ன படிக்கலையா, அதனால வேற எங்கேயும் வேலைக்கு போக முடியல. சரி, இப்ப நீங்க படிக்கல. இப்ப மணிகண்டன் வந்து நீங்க சொன்ன மாதிரி தங்கச்சி குழந்தை ஒரு எதேச்சையா கடவுள் நிச்சயம் பண்ணி உங்க கைக்கு வந்து சேர்ந்துருச்சு. சோ நீங்க வந்து அவரையும் படிக்க வைக்க வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு எப்ப தோணி இருக்கா? இவ்வளவு நமக்கு பண பிரச்சனை இருக்கு, ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல, வேணாம் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க? இல்ல மேடம், அவன் இங்கிலீஷ் மீடியத்தில் தான் அவனை சேர்த்து படிக்க வச்சேன். 6வது வரையில இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தான். 7வது வந்து டெஸ்ட் பொறுத்தில் கவர்மெண்ட் ஸ்கூல், அதில் கொண்டு போய் சேர்த்தோம். அங்கேயும் இங்கிலீஷ் மீடியத்தில் தான் சேர்த்தோம். ஆனால் ரொம்ப பணம் கட்டுறது இல்லை, கவர்மெண்ட் ஸ்கூல்னால பணம் கட்டலை. ஆனால் நல்ல மார்க்கெல்லாம் வாங்குவான், அதனால் அங்கே படிச்சுட்டு இருந்தோம். 7வது படித்து முடித்த வரல இங்கே குத்தன வாசலில் இவரை வச்சுட்டு இருக்க முடியல, ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்கன்ட்டு நம்ம ஆவடிக்கு போகலாம், அந்த இடத்துல அவரை கொண்டு போய் உட்கார வச்சுட்டேன். அப்போ இவன் படிச்சுட்டு இருக்கான் 7வது. 2 மாதம் படிப்பு முடிக்கிறதுக்கு. இதை முடிச்சுட்டாதான் அங்கே இங்கே எதனா வாங்கின்னு போய் அங்கே ஸ்கூலில் சேர்க்க முடியும். அப்படின்ற சமயத்தில் ரொம்ப நான் வந்து பிள்ளை எங்கே ஓடுறதுன்னே எனக்கு தெரியல. அங்கேயும் போயிட்டு வர முடியாத அப்படின்னுட்டு உறவுக்காரங்கிட்டலாம் போய் கேட்டேன். ஒரு 2 மாதத்துக்கு போய் பார்த்துக்குங்க குழந்தைய, அப்புறம் படிப்பு முடிஞ்ச பிற நான் இட்டுன்னு போயிடுறேன்னு யாருமே எனக்கு உதவி வரல. ஜெயந்தின்றவங்க என் கூட வேலை பார்த்துருந்தேன். அவங்க பசங்களை கூட என் பசங்களை என் பிள்ளைய விட்டுட்டு போம்மா
நீ வந்து காலையில் பார்த்துக்கோ, 2 மாதம் நானே என் பிள்ளைகளாக கூட நான் வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க தான் அப்படின்னு சொல்லி அவங்க தான் வச்சுட்டாங்களா அந்த 2 மாசம்? ஒரு பெண்ணுக்கு வந்து எந்த அளவுக்கு கஷ்டம் வரக்கூடாதோ அந்த அளவு கஷ்டம் அவங்க பட்டுட்டாங்க. என்ன மாதிரி சொல்றீங்க? நாங்கள் 2 பேருமே பாட்டில் கம்பில் தான் மேடம் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். எல்லாரும் வேர்வை சிந்தி சம்பளம் வாங்குவாங்க, நாங்கள் ரத்தம் சிந்தி சம்பளம் வாங்கணும். தொட்டி நிறைய தண்ணி இருக்கும், அதில் தான் பாட்டில் முக்கி விடுவாங்க. அந்த பாட்டில் முக்கசில் ஒன்னோட ஒன்று டச் ஆகிட்டு அந்த பாட்டில் உள்ளே உடஞ்சிரும். அதை நம்ம வந்து தண்ணி உள்ளே இருக்கிறதுனால நம்ம தெரியும், கை விட்டு எடுக்கும் போதே கை அறுத்துக்கும், அறுத்துனை கையில் வெளியில் எடுக்கும் போதே ரத்தம் வந்துடும். அந்த அளவுக்குலாம் நாங்கள் கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய வளர்த்துருக்காங்க. அவங்க கஷ்டப்பட்டோம், சம்பளம் வியர்வை சிந்தறதுக்கு பதிலா ரத்தம் சிந்தி தான் எங்களுக்கு சம்பளமே அப்படின்னு. இன்னமும் அந்த வேலை தான் செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க. இன்னமும் அந்த வேலை தான் செஞ்சுட்டு. ஆமாம் மேடம். இப்போ வந்து அவங்களுக்கு 125 ரூபா சம்பளம் தராங்க. எவ்வளோ? 125 ரூபா. 22 வருஷமா 25 வருஷம் சர்வீஸ் அவங்க. இப்படி இப்போ பையன் என்ன சொல்றது இல்லையா அவங்க கிட்ட? இனிமே பையன் வேலைக்கு நான் போக போக வேண்டாம். வேணாம்னு தான் சொல்லுவான். நீ எதுக்குமா இப்போ நீ இவ்வளோ கஷ்டப்படுற, உன்னை நான் போவா சொல்கிறேன். நீ போவாதம்மா, வீட்டிலே இருமா, நான் ஏன் பார்த்து போறீங்க பின்ன? நான் அன்னைக்கு நான் கஷ்டத்துக்கு போனேன், இன்னைக்கு ஒரு பொழுதுபோக்கா 4 பேரை பழகினவங்களை பார்த்து அப்படி பேசி கொஞ்சம் பொழுதுபோக்கா இருக்கும், அதனால நான் போறேன்பான்னு சொல்லி இருக்கேன். போக வேணாம். உங்க தங்கச்சிக்கு வந்து அதுக்கப்புறமா பசங்க இருக்காங்கம்மா? பசங்க இருக்காங்க. அடுத்தது செந்தில்குமார் பிறந்தாரு. 2வது 3வது சண்முக பிரியா, பொம்பளை பிள்ளை இல்லைன்னு பொம்பளை பிள்ளை பிறந்தேன். சண்முக பிரியா என்ன படிக்கிறீங்க இப்போ? படிக்கல மேடம். படிக்க பிடிக்கலையா? ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டேன். இப்ப எதுக்காக இந்த வருத்தம்? படிக்கலையேன்னு கஷ்டமா இருக்கா? அவளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, அதனால டியூஷனுக்கும் போகிறதுக்கு வசதி பத்தலை. அவள் வந்து ஃபெயில் ஆகிட்டா. அதை வச்சு சரி சும்மா இருந்தால் ஒரு கைத்தொழிலாச்சும் கற்றுக்கிட்டோமேன்னு இங்கே ஒரு டைலிங் கற்றுக் கொடுத்து நான் வீட்டில் மிஷின் வாங்கி போட்டு வச்சிருக்கேன். என்ன கூப்பிடுவீங்க இவங்களை? ஆமா. செந்தில், நீங்க என்ன படிச்சீங்க? அந்த 6th முடித்தேன். நீங்களும் படிக்கல. ஏன் செந்தில்? அதுக்கப்புறம் படிப்பு ஏறல, படிப்பு பண்ண வாய்ப்பு வசதி வாய்ப்பு இல்லை. அப்போ அதோட படிப்பு ஏறலன்னு நீங்க சொல்லும்போது, ஏன்னா உங்களுடைய அண்ணன் தான் அம்மா வளர்த்துருக்காங்க, ரொம்ப நல்ல படிப்பு படிச்சிருக்காரு இன்னைக்கு, அதனால நீங்க உங்களுக்கும் அது வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது நீங்க வளர்ந்த அந்த சூழலும் இதுவும் உங்களுக்கு ஒரு வேளை அந்த வாய்ப்புகளை சரியா கொடுக்கலையோ? அம்மா அப்பா படிக்க சொன்னாங்க, நான் படிக்கல, வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு. சில டைம்ல நினைப்பேன், அண்ணன் படிச்சுக்கிறாரு, நம்ம தான் படிக்கல அப்படின்ட்டு. ரொம்ப ஸ்ட்ரிக்டா அவரை வந்து அந்த மாதிரி படிக்க வச்சிங்களா? குழந்தையிலேருந்தே நல்லா படிப்பான். எல்கேஜி யூகேஜி படிக்கும்போதே 100க்கு 99 வாங்கின்னு வரும், 98 அந்த 2 மார்க் கம்மியாக தான் வாங்கினோம். கணக்கில் மட்டும் 100க்கு 100 வாங்கின்னு வரும். ரொம்ப பெருமையா இருக்கும் எனக்கு. அதனால அவரை படிக்க வைக்கிறதுக்கு நீங்க ஒண்ணும் பெரிய அவரை வந்து இல்ல நீ டிவி பார்க்க கூடாது, பக்கத்து வீட்டுல பேசக்கூடாது, அந்த மாதிரி எதுவுமே சொல்லல. முயற்சி பண்ணி அவனே பண்ணி படிச்சிருவான். நல்லா படிப்பான். தங்கமான பிள்ளையா இருக்காரு. அவரை பாப்போமா இப்போ? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க முதல்ல சொல்லுங்க. நான் வந்து மேடம் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். இப்போ கரண்டாக வந்து படிச்சுட்டு பிடெக் மெக்கானிக்கல் SRM யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கேன், ஃபைனல் இயர். அதாவது இவ்வளவு நேரம் அவங்க பேசினவங்களுக்கும் இப்போ இந்த அரங்கத்துக்குள்ள அவர் வந்து பேசும்போது அந்த ஒரு அவருடைய குரல்ல இருக்கிற அந்த தன்னம்பிக்கையை பாத்தீங்களா? அது படிப்பு மட்டும் கொடுத்துருக்கா அந்த தன்னம்பிக்கை, இல்லை இந்த அம்மாவும் சேர்ந்து கொடுத்துருக்காங்களா? அந்த அம்மா தான் மெயினாக. அந்த அம்மா கொடுத்த ஊக்கம் தான் இவ்வளோ. இவங்க வந்து 6வது வரையும் தான் படிச்சிருக்காங்க. இவங்க வந்து அவ்வளோ ஊக்கமாக இருப்பாங்க. அதாவது இவங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஜாஸ்தி, ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அவங்களுக்கு. நல்லா என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அப்படியே அவங்கள உருவாக்கி தான் ஆகணுன்ற பாசிட்டிவ் ஆட்டிடியூட் தான் இப்போ என்ன இவ்வளோ தூரம் வந்திருக்கு. அம்மாவோட ஃப்ரெண்டு பேசும்போது சொன்னாங்க வந்து அந்த மாதிரி ஒரு பாட்டில் கழுவுறது அப்படின்ற அந்த ஒரு வேலை வந்து எவ்வளோ ஒரு கஷ்டமான வேலைன்னு சொல்லிட்டு, நீங்க வளர்ந்த அந்த நாட்கள்ல எல்லாம் அம்மா இந்த மாதிரி ஒரு கஷ்டமான வேலை செஞ்சுட்டு வராங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பா. நான் வந்து படிக்கிற காலத்திலேயே அவன் வந்து அந்த அம்மா படுற கஷ்டத்தை உணர்ந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வருவான். ஒரு சம்சா கடையில் வேலைக்கு போவான். 5 ரூபாய் கொடுப்பாங்க. அந்த 5 ரூபாய் வாங்கி வந்து என் கையில் அப்பாவுக்கு என்ன வாங்கி கொடுமான்னு சொல்லுவான். அந்த நேரத்தில் கூட அவன் சும்மா இருக்க மாட்டான். அவன் 10வது படிக்கும்போது காலையில் 3 மணிக்கு ஏந்து பேப்பர் போட போவான். போயிட்டு வந்து 7 மணி 8 மணிக்கு தான் ஸ்கூலுக்கு கிளம்பும். வெரி குட் மணிகண்டன், ரொம்ப பெருமையா இருக்கு உங்களை பார்க்கும்போது. எதனால அது பண்ணினீங்க? எதனாலன்னா மேடம், எனக்கு வந்து சோர்ஸ் எதுவும் கிடையாது. அந்த கஷ்டம் வந்து உணர்ந்தேன் அந்த டைமில் உணர்ந்ததுனால தான் வந்து ஒரு ஃப்ரெண்டு மூலிமா ஒரு மசூதி வாசலில் ஒரு பாய் சமோசா கடை போட்டார்.
அந்த கடையில் போயிட்டு பொட்டலம் முடிக்க போயிடுவேன். போயிட்டா சாயந்தரம் ஒரு 5:30 மணிலேருந்து ஒரு 8:30 மணி வரையும் செய்வேன். செஞ்சுட்டு 10 ரூபா கொடுப்பாங்க. 10 ரூபா, ஒரு நாளைக்கு 10 ரூபா. இந்த சமோசா, அது சுண்டல், அந்த மசாலா மிக்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்புவாங்க. அதை வீட்டில் எடுத்துன்னு வந்து கொடுப்பேன். அது அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் அப்பாவை பார்த்து அன்ஈஸியாக ஃபீல் ஆனாங்க. சரி எதுக்குமா அப்படின்ட்டு அப்பாவோட பணம், ஒரு விஆர்எஸ் பணம் ஒரு 35,000 ரூபாய் இருந்தது. இல்ல அது என்ன அன்ஈஸியா ஃபீல் ஆனாங்கன்னு என்ன அம்மா அவர் கூட வந்து சொன்னாங்க? கை கால் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டு லெஃப்ட் லெக் வந்து ப்ராப்ளம் மேடம், விளங்காது அவருக்கு. அவருக்கு கொம்பு வச்சுன்னு தான் நடப்பார், ரொம்ப ஸ்பிட் பண்ணிகிட்டே இருப்பார். அதெல்லாம் வந்து அவங்க ஹவுஸ் ஓனருக்கு பிடிக்கல. பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்ன சொன்னாங்களோ எது சொன்னாங்களோ தெரியல. அம்மா அந்த வாசலில் தான் வேலை செய்கிறாங்க, உள்ள வீடு. அங்கே இருக்கும்போது வரும்போது எதனா சாக்கு வச்சு பேசிகிட்டே இருவாங்க. ஆவடிக்கு என்ன பண்ணாங்க, ரொம்ப பெரிய பிளண்டர் மிஸ்டேக் பண்ணாங்க. 35,000 ரூபாய் வச்சுருந்தார் அப்பாவோட சேவிங்ஸு. அம்மாவோட சேவிங்ஸ் ஒரு 10,000, 45,000. ஒரு அரை கிரவுண்ட் இடம் வாங்கலான்ட்டு வீடோடு வந்ததுன்ட்டு வாங்கலான்னு போனாங்க. 61,000 ரூபாய் இடம். மீதி என்ன பண்ணாங்க, காசு இல்லை, என்ன பண்ணாங்கன்னா வட்டிக்கு வாங்கிட்டாங்க. அந்த வட்டி ஆகப்பட்டது ரொம்ப அவங்கள ரொம்ப இன்னும் ப்ரெஷரைஸ்ட் பண்ணிச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இது பண்ணாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 98ல் போனோம், ஒரு வருஷம் அங்கே இருந்தோம். அப்புறம் 2000ல் அப்பா இறந்துட்டார். 2000ல் இறந்த போது தான் ரொம்ப வட்டி மேலே வட்டி ஏறி அது அந்த வீட்டை விற்கிற நிலைமை ஆயிடுச்சு. 61,000 ரூபாய்க்கு வாங்கினோம். ரொம்ப கஷ்டப்பட்டு வாலண்டியராக போயிட்டு ஒருத்தவங்க வீட்டிலே போயிட்டு வாங்கிக்கிங்கன்ட்டு கடைசியில் 67,000 ரூபா விற்றோம். அந்த விற்ற பணத்தில் மீந்தது 2,000 ரூபாயோ 3,000 ரூபாயோ எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. அந்த சைக்கிள் வச்சுன்னு தான் பால் போட போனது, பேப்பர் போட போனது. அந்த சின்ன வயசுல உங்களுக்கு எப்படி அது வந்து அந்த மாதிரி ஒரு சிந்தனை வந்தது, நம்ம கொஞ்சம் வருமானத்தை பெருக்கிறதுக்கு நாம உதவி பண்ணி நம்மளும் நல்லா படிச்சு வரணும்னு? அம்மாவோட கஷ்டம்தான் என்ன வேலைக்கு போக தோணுது. என்ன அவங்க சொல்லலை, சரி அவங்களுக்கு ஒரு உதவி இன்டைரக்டாக நம்மளால் முடிஞ்சது. அந்த டைமில் பண்ணி படிச்சுன்னு இருந்தோம். அப்பாவுக்கு ஃப்ரெண்டு கஜேந்திர பாபுன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அவர் நாவா உனக்கு என்னால் முடிஞ்ச உதவி பண்ணுறேன். அவர் இன்றைக்கும் என்னை பொறுத்தவரையும் அவர் ஒரு காட்ஃபாதர் தான். அதே டைமில் அந்த இடத்துல இருக்கும்போது அதே வீட்டை விற்றோம். பக்கத்து வீட்டில் வாடகைக்கு போயிட்டோம். 300 ரூபா வாடகைக்கு போனோம். அந்த வாடகைக்கு இருக்கும்போது ஃபஸ்ட் இயரில் டிப்ளமோ சேரும்போது ஃபீஸ் கட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இப்போ அவரும் கூட வெளியில் போயிட்டார். அந்த டைமில் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க தான் பானன்றவங்க தான் எங்களுக்கு உதவி செய்தாங்க. ஸ்கூல் போய் காலேஜில் சேர்க்கும்போது நாங்கள் சும்மா தான் போய் கேட்டோம், எவ்வளோ பணம் கேட்பாங்களோ என்னான்னு தெரியாது. அந்த சமயத்தில் அவங்க வந்து 7,000 கட்டணும், இன்னைக்கே இப்போவோ கட்டணுன்ட்டாங்க. வீட்டிலனா முடியாதுன்னு பிள்ளைக்கு இடத்தையும் கொடுத்துட்டாங்களே, சீட் கொடுத்துட்டாங்க. என்ன பண்ணுறது, காசு இல்லையேன்னு போய் நாளைக்கு வந்து ஃபீஸ் கட்டிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கேருந்து வந்து நான் ஒரே அழுக, என்னால் பணம் கட்ட முடியல. இப்போ இருந்த காதல் முக்கில் இருந்ததெல்லாம் கொஞ்சம் எடுத்து சேர்த்து வச்சுட்டு இன்னும் பானுன்றவங்க பக்கத்தில் இருந்தாங்க. என்னம்மா பானு, இந்த மாதிரி தம்பியை படிக்க வைக்கணுங்க, நீங்கள் ஏங்க கவலைப்படுறேன்ட்டா, நான் நகை வச்சுக்கிறேன், நான் கொடுத்து உதவி பண்ணுறேன். அவங்க நகையும் கொடுத்து எனக்கு மொத்தமாக பணம் சேர்த்து உடனே கொண்டு போய் ஃபீஸ் கட்டிட்டு வைப்பா, மணிக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க உதவி பண்ணாங்க. அந்த சமயத்தில் பானு நீங்க தான் இல்லைங்களா? இந்த புள்ள அந்த அளவுக்கு ஆளானதுக்கு காரணம் அந்த அம்மா தான். அவங்க இல்லைன்னா அந்த புள்ள அந்த அளவுக்கு ஆளாக முடியாது. நல்ல ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தவங்க இவங்க தான். அந்த படிப்பு அந்த பிள்ளைக்கு அந்த அளவுக்கு வந்துச்சுன்னா அதுக்கு காரணம் இந்த அம்மா தான். இவங்க சொல்ற அந்த அறிவுரையில தான். சாருங்கெல்லாம் 2வது பட்சம் தான். இவங்க சொன்ன அறிவுரையால தான் அந்த பிள்ளை இன்னைக்கு ஆளாகி இந்த அளவுக்கு இருக்கிறாங்க. நான் இவங்க முன்னாடியே குடி வந்திருந்தாங்க, நான் 2வது தான் அந்த தெருவுக்கு வந்திருந்தேன். அப்போ இவங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க உண்டு, இவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க. பக்கம் எந்த பிரச்சனையும் வச்சுக்க மாட்டாங்க. ஈவன் அம்மா வேலைக்கு போயிட்டா புள்ள வந்து ஸ்கூல் போன டைம் போக மீதி டைம் வீட்டில் படிக்கிறதும், அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதும், அந்த சின்ன வீடு, ஓலை வீடு, சின்ன வீடு, அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதும் மற்ற பிள்ளைகளோட சேர்றதே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பண்பான பிள்ளை. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். தாய் தகப்பன் இருக்கிற ஒரு பிள்ளை கூட அந்த அளவுக்கு ஒரு அருமையாக வளர்ந்ததே கிடையாது. எங்களால் எங்கள் பிள்ளைங்களையே வளர்க்க முடியல, எங்கள் சொல் பேச்சு கேட்கல. ஆனால் அந்த பிள்ளை அவ்வளோ ஒரு அருமையாக கேட்கும். இவங்கள தான் அம்மா இன்னும் அம்மாவை சித்தின்னு தான் கூப்பிடுவாப்புல. அவங்களே வச்சிருந்தாலும் இந்த அளவுக்கு முன்னேற்றத்துக்கு கொண்டு வந்திருக்க முடியாது.
மணிக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களும் மணி மாதிரியே நல்ல பிள்ளைங்களான மணி ஃப்ரெண்ட்ஸுங்க தான் மாதிரியே எல்லாருமே. மணிமணியான பிள்ளைங்களா அவங்க? நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க தான். நான் ஒரு நாள் கூட ஃப்ரெண்ட்ஸுங்களை வீட்டுக்கே இட்டுன்னு வர மாட்டேன். சரி அம்மா திட்டுவாங்க அப்படின்னுட்டு. ஒரு நாள் பாருன்னா உனக்கு உடம்பு முடியாத போயிடுற சமயத்தில் அந்த ஃப்ரெண்டுங்கள்லாம் உனக்கு ரொம்ப, நான் இங்கேருந்து பாட்டில் கம்பெனிலேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்குள்ளார அந்த பிள்ளைங்க தான் என்னை விடவே இல்லை. நீங்கள் பார்த்தா அழுவீங்க, மணியை பார்க்க வேணாம், நாங்கள் பார்த்துக்குறோம் அல்லான்னுட்டு ராத்திரியும் பகலுமா இருந்து. என்னாச்சு அப்படி? ஒன்றும் இல்லை மேடம். அப்போ 2008 நினைக்கிறேன். வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கம்பெனியில் மெயின்டெனன்ஸ் ஒர்க் தான் பார்க்குறேன். மெயின்டெனன்ஸ் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறேன் நான். ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆயிலில் ஸ்லிப் ஆகி கால் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. முட்டியில் ஜவ்வு கிழிஞ்சிச்சுன்ட்டாங்க. அது வந்து என்ன பண்ணிட்டாங்க, அம்மாவெல்லாம் கன்சல்ட் பண்ணவே இல்லை. பசங்களே வந்து கூட்டின்னு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் இங்கே சூர்யா தான் வந்து சேர்ந்தோம். சூர்யா ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்ந்துட்டு நான் காலைல போயிட்டு ஃபோன் பண்ணிவிட்டு சொல்லிட்டு போயிட்டேன், மாமா இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக போகிறேன், நீ வராத நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் வச்சு சொல்லிவிட்டு போயிட்டான். போனால் உடனே இது பண்ணாங்க, அட்மிட் பண்ணாங்க. ஈவினிங்கே முடிஞ்சிச்சு, ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு. அப்புறம் அம்மா ஒரு 6 o'clock அம்மா வந்தாங்க. மயக்கத்தில் இருந்தேன், சரியாது பேச முடியல. அப்புறம் என்ன பண்ணாங்க, இருக்கிறேன்னாங்க. பசங்களாம் என்ன பண்ணாங்க, ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் போங்க, தேவையில்ல, எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு. அதனால் வந்திருக்காங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்? நம்ம பிள்ளைக்கு இவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இருக்கிறாங்க. வந்திருக்காங்களா இங்க? இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் பாலாஜி. இவங்க எல்லாம் தான் உங்க ஃப்ரெண்ட்ஸா? அவர் அம்மா வந்து என்னோட கிட்ட காலேஜ் கேட்காம நேரா கொண்டு போய் உங்களை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து குணமாக்கி அம்மா கையில திருப்பி ஒப்படைச்சிட்டீங்களா? இன்னொரு ஃப்ரெண்டு வரல, அவரு ஊருக்கு போயிருக்காரு. அவர் தான் இன்னும் இது பிரபாகர்னு பேரு. ரொம்ப நல்ல பையன். அவன் ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சி ஜாஸ்தி அவனுக்கு. நல்லா. இப்போ இன்னும் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்ககிட்ட மணிகண்டன். ஏன்னா நீங்க வந்து சின்ன வயசுல இருந்தே ஓகே எப்படி பண்ணலாம் அம்மாவுக்கு உதவியா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் கூட பண்ணியிருக்கீங்க. அப்புறம் டிப்ளமா எல்லாம் போக போக ஃபீஸ் கட்ட முடியாத சூழ்நிலைலாம் வரும்போது சரி வேண்டாம், படிக்க வேண்டாம், நம்ம ஏதாவது நம்ம +2 படிச்சிருக்கோம், ஏதாவது வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சது உண்டா? ஆக்சுவலி எனக்கு வந்து மெடிக்கல் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. மெடிக்கல் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. 10th நான் வந்து 442 அவுட் ஆஃப் 500க்கு. அம்மாட்ட வந்து கேட்டேன், +1 +2 படிக்கிறேன் அப்படின்னோடனே அப்போ வந்து அந்த மெடிக்கல் சீட்டில் எதனா ஒரு கவர்மெண்ட் சீட் எதனா கிடைக்குமா அப்படின்னா, அப்புறம் அம்மா சொன்னாங்க, ஏண்டா நீ இது மாதிரி நினச்சி போனால் நம்ம ஃபேமிலி எப்படா பார்த்துக்கிறது அப்படி எப்படின்னு. உடனே வந்து எங்கள் டீச்சர் ஒருத்தங்க இருந்தாங்க, கலைவாணின்ட்டு. அவங்க தான் வந்து 10th எனக்கு மேக்ஸ் டீச்சர். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க, அவங்க அண்ணன் வந்து சிஎம் கொத்தாரி டெக்னாலஜிக்கல் பாலிடெக்னிக் காலேஜ் செம்பரம்பாக்கம், அதுதான் வந்து பிளேஸ்மெண்ட் காலேஜ். மெரிட்டில் வந்தால் பிளேஸ்மெண்ட்டில் கிடச்சிரும் அப்படின்ட்டு அங்கே படித்து அவருக்கு ஷோலிங்கர் டிவிஎஸில் வேலை கிடச்சிச்சு. அதனால் நீங்கள் இங்கே படிச்சிருங்கடா, இங்கே படிச்சிங்கன்னா உடனே படித்து முடித்தோடனே வேலை கிடச்சிரும், உன்னால் இப்போல்லாம் எப்படிறா உன்னால் முடியும், மேலே என்ன படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போயினே படுறா, வேறு டாக்டர்ஸ்னு யோசிச்சுப்பாரு, மெடிக்கல்னால் எப்படி உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் யோசிச்சுப்பாரு. சரி அப்போ தான் தெரிஞ்சுக்கின்னு விட்டாச்சு. விட்டு நாங்கள் டிப்ளமோ போனோம். டிப்ளமோ 2003 ஜாயின் பண்ணி 2006 முடித்தேன். முடிச்சுட்டு நல்லா மேண்டோ இந்தியா லிமிடெட்னு ஸ்ரீபெரும்புதூரில் ஒரு டெக்னீஷியன் அப்ரெண்டிஸாக போனேன். 1 yearல ஆப்ரேட்டிங் இன்ஜினியராக கன்ஃபார்ம் பண்ணாங்க. இப்போ 6 years அங்கே ஒர்க் பண்ணுறேன். லாஸ்ட் 6 years மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் ப்ரொமோஷன் கொடுத்தாங்க. 30,000 சேலரி வாங்குறேன். நல்லா ஹாப்பியாக இருக்கேன். ஒரு ஆண் கிட்ட வந்து சம்பளத்தை கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் நீங்களே சொல்றீங்க. அது கேட்கும்போது வந்து ரொம்ப சந்தோஷமா ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா இவங்க வாழ்ந்த வாழ்க்கை தெரியும். உங்க அம்மா, உங்களை பெற்ற அம்மா வந்து என்ன சூழ்நிலையில வந்து உங்களை வந்து இவங்ககிட்ட ஒப்படைச்சாங்கன்னு தெரியும். ஆனா இன்னைக்கு நீங்க இவ்வளோ கை நிறைய சம்பளம் வாங்கி ஒரு நல்ல வேலையில இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து உங்களை பெத்த அம்மா இது இல்லை அப்படின்றது எந்த வயசுல உங்களுக்கு தெரியும்? எனக்கு ஒரு நல்ல ஞாபகம் இருக்கு. அப்போ 6வது 7வது படிக்கும்போது தான் தெரியும் அவங்க தான் அம்மா அப்பா அப்படின்ட்டு. ஸோ அப்போ முதல் தடவை தெரிய வரும்போது வந்து எப்படி ஏதாவது இருந்தது? அது எனக்கு அது ஃபீலே ஆகலை. இன்னைக்கு வரையும் அந்த ஃபீலிங்கே கிடையாது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவங்கக்கிட்ட தான் இருந்தேன். ஸோ அவங்கள அம்மா அப்பாவா இது முடிவு பண்ணியாச்சு. சரி இவங்கக்கிட்ட வளர்க்கல. அதாவது அவங்க எனக்கு தேவையான எல்லாமே இவங்க தான் கொடுத்தாங்க. அவங்க வந்து வருவாங்க போவாங்க,
பட்டு அந்த அளவுக்குலாம் நம்ம புள்ள அவங்கள மாதிரி புள்ள கொடுத்தவங்களும் கிடையாது, இவங்கள மாதிரி புள்ள வளர்த்தவங்களும் கிடையாது. எனக்கு இன்றைக்கும் அது ஒரு அன்ஈஸியாகவே ஃபீல் ஆகும். அப்பா அம்மான்னு சொல்லறதுக்கு அப்பாவா இப்போ வச்சு அப்பா அப்பான்றேன், அம்மாவை சித்தின்னு தான் கூடும். அப்போ அம்மாட்ட கேட்டாங்கன்னா சித்தி ஃபோன் பண்ணிச்சாம்மா, என்னம்மா சொல்லிச்சு, சித்தி நம்ம சொல்லிச்சு. இப்போ உங்க தம்பி தங்க எல்லாம் வந்து என்ன அவங்களுடைய முன்னேற்றத்துல உங்களுடைய பங்கு என்ன? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க படிப்பறிவு மேலே விருப்பமே இல்லாத கிராமம் அது. அதுதான் சொல்றேன். அதனால அந்த சரியான வழிகாட்டுதல், சரியான யாருமே சுற்றம் எல்லாம் கிடையாது. இல்லாததுதான். அவன் 5வது படிச்சுட்டு 6வது எடுத்துன்னு போயிட்டு ஹைஸ்கூலில் சேர்த்தாங்க செந்தில. சேர்த்த உடனே என்ன பண்ணான்னா ஒரு 2 மாதத்தில் எழுந்து நம்ம போக முடியாது, அவங்களும் ரொம்ப கேர் பண்ணிக்கல அப்பா அம்மாவும். அம்மா தான் சொன்னாங்க, இல்லைடா அவன் அங்கே இருந்தால் ரொம்ப இதாகிடுவான்டா, நம்ம இட்டுன்னு வந்துடலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஓ, அதுவும் அவங்க தான் சொன்னாங்களா? ஆமாம், எல்லாமே அவங்க தான். சொன்ன உடனே துணி கிணிலாம் விட்டு அப்படியே வந்துட்டான். காத்துட்டு இருந்த மாதிரி எப்போ கூப்பிடுவீங்க? ஆமாம், வந்துட்டான். இப்போ நானும் என் கம்பெனியில் கான்ட்ராக்ட் லேபராக ஒர்க் பண்ணுறான். அது எனக்கு அது ஒரு சந்தோஷம். பரவாயில்லையே, ரொம்ப பொறுப்பான ஒரு அண்ணனாவும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. சரி, தம்பி தான் படிக்கல, தங்கச்சியாச்சு படித்து ஒரு டிகிரியாச்சும் படிக்க வச்சு நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். தங்கச்சி நல்லா தான் வருது. அம்மா அப்பா வந்து கேரிங் கிடையாது. சண்முகப்பிரியா, இங்கே வா. அவளுக்கு விசேஷம்லாம் முடிச்சுட்டு நல்லா படிச்சுன்னு 10வது படிக்கிறான். சரி, நல்லா படிச்சிடா, +1 +2 படித்து டிகிரி வாங்க வச்சிடலாம். தங்கச்சியாச்சு, தம்பி தான் படிக்கல, தங்கச்சியாச்சு படிக்க வச்சிடலாம். ரொம்ப ரிசல்ட் அன்றைக்கி ரொம்ப ஆர்வமாக நெட்டில் போட்டு பார்த்தா இங்கிலீஷில் ஃபெயிலு. என்னம்மா இது மாதிரி ஃபெயில் ஆகிட்டியா அப்படின்னா அழுவ ஆரம்பிச்சிட்டா. சரி, ஒரு எழுதுமா அப்படின்னா ஒரு அட்டம்ப்ட் எழுதுனா 2 அட்டம்ப்ட் எழுதுனா பாஸ் ஆகலை. அதுக்கப்புறம் விருப்பம் இல்லை, அப்படியே வீட்டில் இருந்துருந்தா. அம்மா என்ன பண்ணாங்க, மறுபடியும் சரி இப்படியே விட்டுருந்தா எப்பட்றா அவளை என்ன பண்ணுவோம், இட்டுன்னு வாடாம அப்படின்னோடனே இவ கூப்பிட்டோன்னே வந்துட்டா இவளும். அப்போது வந்து என்ன பண்ணோம், என் ஃப்ரெண்டோட ஃப்ளாட்ஸுக்கு லீஸுக்கு போனோம். லீஸுக்கு போனோடனே அங்கே இருக்க ஃபெசிலிட்டிஸ் பார்த்து இவளும் வரேன்டா. இவள் வரமாட்டா சாதாரணமாக மெட்ராஸுக்கு, வரமாட்டேன், அம்மா அப்பா விட்டு வரமாட்டேன்னொன்னே உடனே என்ன பண்ணிட்டா, வரேண்ணே அப்படின்ட்டு சொல்லிட்டா. வந்துட்டா. வந்து அம்மா என்ன சொன்னாங்க, டெய்லரிங் சேர்த்து விட்டோம்ப்பா, பக்கத்துலேயே ஆவலில் சேர்த்து விட்டான். ரொம்ப ஷார்ப். ஆனால் பொண்ணு, அவளை வந்து கைடன்ஸ் கிடையாது. ரொம்ப 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 ஷார்ப்பான பொண்ணு. கைடன்ஸ் இருந்ததுன்னா, அம்மா கைடன்ஸில் இருந்திருந்தானா அவளும் இன்னைக்கு நல்லா படித்து வந்திருப்பா. அண்ணன் ரொம்ப பிடிக்குமா? அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. பெரிய அண்ணனா சின்ன அண்ணனா பார்க்கும்போது பெரிய அண்ணன் தான் ஃபஸ்ட்டு. சின்ன அண்ணன் மேலே இன்டைரக்டா. எந்த ஒரு தாயும் குழந்தைய கொடுத்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்களே நம்ம வீட்டில் கொடுத்துட்டாலும் வரப்போவ எப்படி வச்சுக்கிறாங்க அம்மா, ஏதா வச்சுக்கிறாங்க அம்மா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் என் தங்கச்சி வந்து இது நாள் வரைக்கும் கேட்டதே கிடையாது. இதுவரையில வந்து நான் அவள் எதிரையே அடிப்பேன், கண்டிப்பேன், ஏன் என் பிள்ளைய திட்டுற, ஏன் அடிக்கிற, ஒரு வார்த்தை கேட்கவே மாட்டாங்க. எந்த காரணத்தை கொண்டு அவங்க கேட்க, அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு. அவங்களே உங்க வளர்ப்புல வளர்ந்தவங்க தானே, அதனால உங்களுடைய தாய்மையை பத்தி ஐ திங்க் அவங்களுக்கு தான் நல்லா தெரியும். அதனால கண்டிப்பா உங்க கிட்ட வளர்ந்தாதான் அந்த வளர்ப்பு சரியா இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில தான் அவங்க அதனாலதான் வந்தாச்சு எல்லாருமே. சரி, ஓகே, அக்காட்ட போனா பசங்க நல்லா இருக்கும்ட்டு அவங்க தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு. அதனால 1 by 1 வந்தா இந்த நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை. வணக்கம்மா, இங்கதான் இருக்கீங்க. உங்க கதையத்தான் பேசிட்டு இருக்கோம் இத்தனை நேரமா. சரி, நாங்களே ஒரு அனுமானத்துக்கு வந்து நாங்களே பேசிட்டு இருக்கோம். நீங்க எப்படி அவங்க நல்லா வளர்ப்பாங்கன்ற ஒரு தைரியத்துல அந்த ஒரு எண்ணத்துல தான் கொடுத்தீங்கன்னு. ஆனா எந்த தாய்க்கும் இன்னொருத்தவங்க நல்லா வளர்ப்பாங்கன்னு தெரிஞ்சா கூட நம்ம குழந்தைய பிரியும் போது ஒரு வருத்தம் இருக்கும், பிரியக்கூடாதுன்னு ஒரு இது இருக்கும். அதெல்லாம் தாண்டி எது உங்களை வந்து அந்த குழந்தைய வந்து இந்த அம்மா கையில கொடுக்க வச்சுது? ஒரு தாய் எப்படி குழந்தைய வளர்ப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்னை எப்படி வளர்த்தாங்கன்னு தெரியணும் மேம். அதனால தான் என் குழந்தைய தூக்கி கொடுத்தா அவங்க நல்லா வளர்ப்பாங்க. நிறைய கூட்டு குடும்பம், அவங்க அத்தை குழந்தைங்க நிறைய இருப்பாங்க. அப்போ அங்கே ஒரே சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே அடிச்சுக்கிற அளவுக்கு தான் அது வரும். அப்போ அங்கே குக்கிராமம், ஒன்றுமே பண்ண முடியாது.
சரி அதனால் நம்ம அக்கா கிட்ட கொடுத்தா அந்த குழந்தைங்க நல்லா வளரும், படிக்க வச்சுருவாங்க எப்படியும் அப்படின்னு தான் கொடுத்தாங்க. ஏன்னா நான் கூட இருந்து பார்த்ததுனால நான் சொல்கிறேன். அவங்கள விட இவங்க நல்லா வளர்ப்பாங்கன்றதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, இவங்களுக்கு ஒரு டைம் உடம்பு சரியில்லை, 1.5 கிலோ அளவு கட்டி வயிற்றுல வளர்ந்துருச்சு. அப்படி ஒரு நிலமையில இவங்களுக்கு இப்படி உடம்பு சரியில்லை அப்படின்னும் போது ரொம்ப அழுதாங்க. எவ்வளோ தைரியமானவங்க இப்படி அழறாங்களேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒன்றும் ஆகாதுமா, சரியாயிடும். இப்போ நிறைய மருத்துவத்துறையில் நிறைய முன்னேற்றம் இருக்குது, அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இவங்க நான் செத்து போயிட்டா என்ன ஆவறதுன்னு அப்படி நினைக்கல, என் புள்ள என்ன ஆவறதுன்னு தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த டைமில் இவங்களை பாண்டிச்சேரி கூட்டிகிட்டு போய் அவங்க தங்கச்சி தான் வைத்தியம் பார்த்து அந்த ஆப்ரேஷன் பண்ணி அனுப்புனாங்க. இவங்க வீட்டுக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ண 20வது நாள் வீட்டுக்கு 21வது நாள் மறுபடியும் இவங்க பேக்கை தூக்கி மாட்டிக்கிட்டு வேலைக்கு போயிட்டாங்க. ஏமா அப்படி பண்ணுறீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கம்மானதுக்கு ரெஸ்ட் எடுக்கல. என் புள்ள நல்ல நிலைமைக்கு வர வரைக்கும் எனக்கு ரெஸ்ட் கிடையாது அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு இவங்க அந்த புள்ளைய பாதுகாத்தாங்க. அப்புறம் ஏதாவது ஒரு சில சூழ்நிலைகள்ல உங்களுக்கு சரி பையன் நம்ம கிட்ட இல்லவே இல்லையே, பையன் நம்மள சித்தின்னு கூப்பிடுறானே அப்படின்னு ஏதாவது வருத்தம் தோணி? அந்த வருத்தம்லாம் எதுவுமே கிடையாது மேடம் எனக்கு. நாங்கள் கிண்டல் பண்ணுவோம், பயங்கரமாக கிண்டல் பண்ணுவோம். ஏடா அம்மாவை போய் சித்திங்கிற, பெரியம்மாவை போய் நாங்கள் அத்தை தானே அவனுக்கு, அதனால கிண்டல் பண்ணுவோம். அவன் சொன்னாலும் அந்த செகண்ட்ல அம்மான்னு தான் கூப்பிடுவான், சித்தின்னு தான் கூப்பிடுவான், சித்தப்பான்னு கூப்பிடுவான். ஸோ அதனால உங்களுக்கு எப்பவுமே நீங்க அவரை பெருமையோடையும் சந்தோஷத்தோடையும் தூரத்துல இருந்து பார்த்திருக்கீங்க. அதுவே உங்களுக்கு சந்தோஷம்? எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னைக்கு சந்தோஷமா இருக்கீங்களா அம்மா? ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் மேடம். இன்னும் ஏதாவது குறை இருக்கா உங்களுக்கு? எந்த குறையுமே இல்லை. இல்ல ஆசை, ஏதாவது ஒரு ஆசை இருக்கா உங்களுக்கு? இந்த ஒண்ணு மட்டும் தான் எனக்கு இது நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு ஆசை எல்லா மேடம்? ரொம்ப ஆசை இருக்கு. என் மணி அண்ணா ஒரு இடம் வாங்கி வீடு கட்டிட்டு அதில் அந்த வீட்டுக்கு பேரே கனவு இல்லைன்னு வைடான்னு சொல்லியிருக்கேன் நான். ஏன்னா நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறோம், வீட்டுக்காக கூட ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறோம். நம்ம ஒரு வீடாக வாடகை வீட்டில் இருந்து அங்கே வேணாம் அப்படி போய் இப்படி பண்ணு, நமக்குன்னு ஒரு இடம் வாங்கி அந்த வீட்டுக்கு பேரே என் பேர் கூட வைக்காது, உன் பேரும் வைக்காது. அதுக்கு ஒரு கனவு இல்லை, நம்ம கனவுல அந்த மாதிரி அதை வச்சிருப்பா அப்படின்னு சொல்லி, அதுதான் எனக்கு கொல்ல ஆசை. அதை விட அவனுக்கு ஒரு கல்யாணம் காட்சின்னு பண்ணி பார்த்துட்டு நான் போயிட்டேன்னா நான் கனவு இல்லம் பேர் கூட தயாரா வச்சிருக்காங்க, அழகான ஒரு பெயர். இல்ல அவங்க அவ்வளோ இது பண்ணியிருக்காங்க, நாங்களும் அவ்வளோ ஒரு அவங்க ஒரு ஆசை வச்சிருக்காங்க. உங்களுக்கு வேற ஏதாவது அம்மாக்கா இதை செய்யணும் அப்படின்னு உங்களுடைய ஆசை? இல்லை, அவங்களோட இது ஃபுல்ஃபில் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியுமா, வேலைக்கு போகணும், அதெல்லாம் நீ ஒரு வீடு வாங்கி கொடுத்துரு, சொந்த வீடு வாங்கிட்டேன்னா நான் வீட்டிலே இருக்கிறேன். சரி இவ்வளோ தூரம் சொல்கிறியாம்மா, சரிம்மா நான் அதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபட்டுருக்கேன், இன்னும் முடிகிற தருவாயில் இருக்குது. முடிச்சிட்டேன்னா சரி நான் நீ சொன்னதை நான் செஞ்சுக்கான்ட்டு நீ வீட்டிலே இரு அப்படின்னு சொல்லலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கனவு இல்லம் தயாராயிட்டு இருக்கா? கண்டிப்பா கண்டிப்பா, வாழ்த்துக்கள். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு ஒரு கல்யாணம் இவ்வளோ தூரம் நல்லா வந்துட்டோம்டா, உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி நான் உயிரோட இருந்தேன்னா உன் குழந்தையும் என்கிட்ட கொடுத்துரு, நானே வளர்த்துட்றேன், நல்லா வளர்த்து உன்ன மாதிரி ஆளாகிடுறேன் அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் ஒருத்தர் வேலைக்கு போனாலாம் ஒன்றும் முடியாது, நீங்கள் 2 பேருமே வேலைக்கு போங்க அப்படின்ட்டு அவங்களோட எண்ணம் இப்படி இருக்கு. ஓஹோ, அடுத்த குழந்தை வளர்ப்புக்கு அவங்க தயாராயிட்டாங்க, முதல்ல சொல்லிட்டாங்க உங்க மனைவியும் வேலைக்கு போகணும். ஒரு ஆசை மேடம், நாங்கள் சின்ன வயசுல 2 பேர் ஃப்ரெண்டாக இருந்தோம். நான் அம்மான்ற பொண்ணை பார்க்கணும், அது கூட தான் நான் என்ன கூடவே தான் வேலைக்கு வருவா, எல்லா கூடவே தான் போவான். நாங்கள் 2 எங்கள் அம்மா இருக்கும்போது அவங்க அம்மா அந்த பொண்ணு, நான் எங்கள் அம்மா இப்படியா ஒரு ஃபேமிலியாகவே வேலைக்கு போவோம் கொள்ளுவோம். நான் எனக்கு கல்யாணம் ஆகி அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. யார் உங்க பேர்? நாகம்மா. அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகி நாங்கள் மெட்ராஸுக்கு வந்தப்போ அவங்க வந்தாங்க எங்கள் வீட்டுக்கு, கை குழந்தை அவளுக்கு. அந்த குழந்தைய தூக்கின்னு எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க, மெட்ராஸெல்லாம் சுற்றி பார்த்து மறுபடியும் வீட்டுக்கு போனாங்க. அதுலேருந்து நம்ம ஊருக்கு போகிறோமே தவிர அவளை பார்க்கணும் கொல்லணும் அந்த நேரமும் கிடைக்காது. ஏதோ வருஷத்துக்கு ஒரு தடவை தங்கச்சி விட்டுக்கணும். ஜீப் பூம்பா மாதிரி இருக்கு, நீங்க உங்க பேரை சொன்னே வந்துட்டாங்க. சின்ன வயசுல
பிறண்டுங்க நாங்க 2 பேரும். கட்டிக்காத முன்ன சின்ன வயசுல பிறண்டு நானும் அவங்களும். எனக்கு தான் முன்ன கல்யாணம் ஆச்சு, அவங்களுக்கு பின்னால கல்யாணம். எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்ப சந்திக்கிறீங்க? நாங்க 35 வருஷம் இருக்கு நாங்க சந்திச்சு. பார்த்த உடனே அடையாளம் தெரிஞ்சிருச்சா? சின்னதுல இருந்து ஒல்லியா இருந்தா இப்ப பேர் சொல்லி வந்தா கொஞ்சம் முகஜாட தெரியுது. டக்குன்னு ஒரு பேர் சொன்னாலும் ஒருத்தவங்க உள்ள வந்தாலும் அவங்களாதான் இருக்கும்ட்டு ஒரு மாதிரி. உங்களுக்கு அவங்கள அடையாளம் தெரியுதா? எப்படி இருந்தாங்க நீங்க அப்ப பார்த்த போது? அப்ப அறியாத பொண்ணா இருந்தா நாங்க. இப்ப வயசாயிட்டோம். அறியாத பொண்ணா இருந்து இப்ப வயசாயிட்டீங்க. நான் பேரம் பேத்தெல்லாம் ஏத்துட்டேன். இப்ப நம்ம பேசிட்டே தானே இருந்தோம். அது என்ன ஒரு இதுல அவங்களாவே வந்து பேச ஆரம்பிச்சாங்க பாத்தீங்களா? நாகம்மான்னு. எனக்கு நான் உங்களை என்ன கேட்டேன், உங்களுக்கு ரொம்ப ஆசை இந்த வாழ்க்கையில எனக்கு இன்னும் நிறைவேறாத ஆசை என்ன இருக்குன்னு கேட்டப்போ அவங்களாவே கரெக்டா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. சொல்லுவாங்க அவங்க. எனக்கு போனாலும் நாங்க கூட 2 பேரும் தான் போவோம். ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்களும் நாங்கள் நல்லா எப்போ போனாலும் சினிமா வேலை செஞ்சு அவங்க சின்ன வயசுல சினிமாவுக்கு போகிறது, ஏதோ அவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்போது கழுத்து வேலைக்கு போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் அவங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப ஒரு இனிய நாட்கள்ல வந்து இவங்க கூட இருந்தவங்க இவங்க நினைக்கிறேன். அதுக்கப்புறமா அவங்களுடைய வாழ்க்கையில எப்பவுமே வந்து கஷ்டம் வறுமை அப்படின்னு, அதனால அவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு ஜாலியா துள்ளி திரிஞ்ச காலம்னு சொல்லலாம். அதுல வந்து அதனாலதான் அவங்களுக்கு 35 வருஷம் கழிச்சும் இன்னைக்கு நம்ம ஆசைன்னு சொன்ன உடனே அவங்களுடைய மனசுல வந்து இவங்களை பத்தின நினைப்பு வருது. ஏன்னா நாங்க அவங்க கிட்ட பேசும்போது அவங்க வந்து நிறைய ரொம்ப சந்தோஷத்தோட அவங்களும் நானும் ரொம்ப சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு பெயர் அவங்க நாகம்மா தான். அவங்க பசங்களை அவ்வளோ கஷ்டங்களை சமாளிச்சு ஜெயிச்சு இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல நிலைமையில நீங்க வளர்த்து ஆளாக்கியிருக்கீங்க. அதனால உங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட்டோட சேர்த்து ஒரு இனிய பரிசா உங்களுடைய பழைய நட்பை தேடி உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கோம். அதுல ஒரு தாயின் சபதம் டீமுக்கு எப்பவுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இப்போ என்ன வந்து வெளியில பாக்குறவங்க கூட கேக்குறாங்க வந்து, எப்படி மேடம் நீங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை வந்து அவங்களுக்கு கூட தொடர்பு இல்லைன்னு சொல்றாங்க, ஆனா நீங்க எப்படி வந்து அவங்கள கொண்டு வந்து இங்க உட்கார வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அதோடைய ஃபுல் கிரெடிட்டும் நம்ம ஒரு தாயின் சபதம் டீமுக்கு தான். இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு ரொம்ப அற்புதமான ஒரு அம்மாவை சந்திச்சோம். நம்ம சாதாரணமா நாம சந்திக்கிற எல்லா அம்மாக்களுமே தனியா நின்று தன்னுடைய பிள்ளைங்களை வளர்த்து ஒரு ஆளாக்கி ஜெயிச்சவங்களை தான் நம்ம சந்திச்சுட்டு வரோம். இந்த நிகழ்ச்சியில ஒரு சின்ன வித்தியாசம், இந்த அம்மா வளர்த்து ஆளாக்கிறது அவங்க பெறாத ஒரு மகனை. ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் சரி, அந்த பையனை பொறுத்த வரைக்கும் சரி, இல்ல அந்த தத்து கொடுத்த அந்த சகோதரியை பொறுத்த வரைக்கும் சரி, அவங்க யாரையுமே இதை வந்து வித்தியாசமான எந்த முறையிலையுமே பார்க்கல. அதனால நாமும் இவங்களை ஒரு தாயும் மகனுமா தான் பார்க்குறோம். இனியும் தொடர்ந்து இந்த மாதிரி அன்பான சந்தோஷமான குடும்பங்களை பார்த்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஆசை. மறுபடியும் அடுத்த வாரம் மற்றும் ஒரு அன்பான அம்மாவோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஒரு தாயின்